So part 2 of the present today's newspaper. ஸோ வந்து வல்ச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கேவெஞ்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பீஷீஸ் ஸ்கேவெஞ்சர்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை வந்து அகற்றுறதுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பீஷீஸ். பட் அந்த ஸ்பீஷீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் பாய்சன்னால இறக்கிறதுக்கு நிறைய இறக்குறாங்க. ஸோ அதுதான் வந்து ரிப்போர்ட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. பவுச்சிங், அதுக்கப்புறம் ஹாபிடேட் லாஸ், இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வந்து கேட்டல்ஸுக்கு கொடுக்கக்கூடிய டைக்ளோஃபெனாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு ட்ரக். அந்த ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா கேட்டல்ஸ் உடல்நிலை சரியில்லாத டயத்துல ஒரு ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ட்ரக். ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கும் பொழுது அவங்க பிரச்சனைகளை வந்து அது தீர்வா இருக்கும். பட் அதை வந்துட்டு அந்த கர்காசஸ், கேட்டல்ஸோட கர்காசஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த டைக்ளோஃபெனாக்க இந்த வல்ச்சர்ஸ் சாப்பிடும்போது அவங்க உயிர் இருக்கிறதுக்கு, ஏன்னா அது எல்லாமே டாக்ஸிக், வல்ச்சர்ஸ் வந்து உயிர் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம தவிர்க்கணும். ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்பீஷீஸ், நம்ம ஈகோ சிஸ்டமை பேலன்ஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷீஸ். அந்த ஸ்பீஷீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்டேஞ்சர்ட் அண்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரியில இருக்கு. ஸோ இவங்க இல்ல அப்படின்னா ஃபர்தரா ஒரு உயிர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதை அகற்றக்கூடிய, நேச்சுரலா அகற்றக்கூடிய இது இது வந்து இல்லாம போயிடும், அந்த ஒரு ஸ்பீஷீஸ் இல்லாம போயிடும். ஸோ அந்த விதத்துல நம்ம வல்ச்சர்ஸ் வந்து பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அதுக்காக தான் ப்ராஜெக்ட் வல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில வந்து நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். அண்ட் ஆல் ஓவர் இந்தியாலையும் நிறைய இருக்கு. அண்ட் டைக்ளோஃபெனாக்கு பதிலா வேற ஏதாவது ட்ரக்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுதான் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ் வந்து மூவ் ஆன் ஆகலாம். இந்த இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம டம்ப் பண்ணக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாம் கண்ட்ரியை வந்து பாதிக்கப்படுது, அந்த லொக்காலிட்டி எப்படி பாதிக்கப்படுது, அது எல்லாமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது போகலாம். அண்ட் வந்து அமீபிக் பிரெயின் இன்ஃபெக்ஷன், ஸோ ரொம்ப இப்போ பரவலா இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன். அதுக்காக கைட்லைன்ஸ் எல்லாமே கேரளால வந்து எடுத்துட்டு இருக்காங்க. எப்படி டயக்னோஸ் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எப்படி கொடுக்கணும், என்ன எப்படி வந்து இதை நம்ம ஸ்டாப் பண்றது. ஏன்னா இது வந்து ஒரு ரேரஸ்டான இன்ஃபெக்ஷன். பட் வந்து பாத்தீங்கன்னா ஃபேட்டல் ரேட் அதிகமா, டெத்து வந்துட்டு காஸ் பண்றதுக்காக இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் எல்லாமே எடுக்க போறோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அஃபெக்ட் பண்றதுனால என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க எஸ்ஓபிஸ். பிளஸ் இந்த இன்ஃபெக்ஷனை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுமா ஆகாதா, என்ன மாதிரி, எப்படி இருக்கும், என்ன ஆர்கானிசம், இது வந்து ஒரு யூனிசெல்லுலார் யூகாரியோட் நெக்லீரியா ஃப்ளோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்கானிசம் காஸ் பண்ணக்கூடியதுதான். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதை பத்தின விஷயங்கள் எல்லாமே பேசிக்கான திங்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் வீடியோ ஃபிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஃபீமேல் எம்ப்ளாய்மெண்ட் கவுண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட், இது எல்லாமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம மெயின்ஸ்ல எழுதுறதுக்கு சோஷியல் இஷ்யூஸ்ல எல்லாம் எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கால்வாசி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம படிக்க வேண்டியது நம்மளோட முக்கியத்துவம். இதை பத்தி நான் ஜஸ்ட் ஃபீமேல் பத்தி கம்ப்ளீட் ஆர்டிகல்லாம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா சின்னதா நிறைய வரும். பட் ஒரு கம்ப்ளீட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு விமன் அதுல டிஸ்கஸ் பண்ணலாம். குவாட் அண்ட் பிரிக்ஸ் இந்த ஆர்டிகலும் இம்பார்ட்டன்ட். ஸோ அது எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் நியூஸ்க்கு நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ தான், வெறுமா ஒரு வாட்டி ஒரு ரீடிங் வந்து விட்டுக்கலாம். மிச்சப்படி ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்தரா அதை ரீட் பண்ணிக்கோங்க. மிச்சப்படி வேற எதுவும் இதுல பெருசா நம்மளுக்கு இல்லை இந்த ஆர்டிகல்ஸ்ல. அகைன் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நியூஸ் எல்லாமே வரும்போது நீங்க அதுல வந்து கண்டிப்பா ஒரு ஆர்வம் செலுத்துறாங்க. இப்போ ஃபிலிம்ஸ் கொஸ்டின்ஸே நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாலாம் வருது, அதுல பார்த்துக்கோங்க. இன்டர்நேஷனல் பேப்பர் இந்த நியூஸை வந்து கம்ப்ளீட்டா ஒரு தரோ ரீடிங் வந்து விட்டுருங்க. அதுவுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் என்னென்ன நடப்புகள் நடந்துட்டு இருக்கு, அதுல எந்த மாதிரி இஷ்யூஸ்க்கு நம்ம கான்சென்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல அது இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விதத்துல இதை பார்த்துக்கோங்க. இதோட இந்த செஷன் முடியுது. நாளைக்கு திரும்ப இந்த செஷன்ல பார்க்கலாம். டீடைல்டு சில ஆர்டிகல்ஸ்க்கான டீடைல்டு அனாலிசிஸும் நம்ம ஃபர்தர் செஷன்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.